Hello everyone, welcome back to Anita's Art Corner. இந்த வீடியோவில் ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வச்சு 3 ஃப்ளாரல் பேட்டர்ன்ஸ் வரைவோம். இதுக்கு நான் ஒரு லிட் எடுத்து 3 சர்க்கிள்ஸ் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் கையில் கூட 3 சர்க்கிள்ஸ் வரைஞ்சிக்கிடலாம். இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம இதே மாதிரி 3 சர்க்கிள்ஸ்குள்ளே ரவுண்ட் ப்ரஷ்ஷை வச்சு எப்படி பெயிண்ட் பண்ணலான்னு பார்த்தோம். அதே இது தான் நம்ம ரவுண்ட் ப்ரஷ்ஷுக்கு பதிலாக ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். இப்போ இந்த சர்க்கிளை ஈவனாக நம்ம பிரிச்சுட்டு ஒவ்வொரு கோடையும் ஒவ்வொரு பெட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கு மேலேயே நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கையும் கொடுத்து ஒரு ஃப்ளாரை வரைய போகிறோம். இதை வரைகிறதுக்கு நான் ஃப்ளாட் ப்ரஷ் நம்பர் 7 எடுத்திருக்கேன். இதில் ஆரஞ்சு கலர் லோட் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை நான் ஃப்ளாட்டாக வைக்காமல் வேர்ட்டிக்கலாக வச்சு அந்த கோடு மேலே ஒவ்வொரு ஸ்ட்ரோக்காக கொடுக்குறேன். ஃப்ளாட்டாக வச்சோம்னா ப்ராடாக நமக்கு பெட்டல்ஸ் வரும். நான் வேர்ட்டிக்கலாக வச்சு ஒரு கோடுக்கு மேலேயும் அதே தான் ஒரு ஸ்ட்ரோக்காக கொடுத்துட்டு வந்தோம்னா நம்ம ரவுண்ட் ப்ரஷ்ஷில் இதே ஃப்ளார் வரைஞ்சது அதே மாதிரி இதுலேயும் பெயிண்ட் பண்ண முடியும். இப்போ இன்பிட்வீன்லேயும் எல்லா பெட்டல்ஸையும் ஃபில் பண்ணிடுறேன். இதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா நம்ம ஏற்கனவே பண்ணது போல் ஒயிட் கலர் வச்சு இடையில இன்னும் கொஞ்சம் நம்ம ஷேடிங் கொடுக்குற மாதிரி ஒயிட்டை வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ அதே ப்ரஷ்ஷில் பெயிண்ட் வெட்டாக இருக்கப்பயே ஃப்ளாட் ப்ரஷ்ஷை நம்ம அந்த ஃப்ளாட்டாக வைக்காமல் வேர்ட்டிக்கலாக வச்சு சிங்கிள் ஸ்ட்ரோக்ஸாக ஒயிட்டை வச்சு அந்த பெட்டல்ஸ்க்கு இன்பிட்வீன் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு ஷேடட் ஃப்ளாரல் பேட்டர்ன் கிடச்சிரும். நீங்கள் இதே மாதிரி வேறு கலர் காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணலாம். லைக் எல்லோ வித் ஆரஞ்சு கொடுக்கலாம், ஆரஞ்சு வித் ரெட்டு கொடுக்கலாம், இல்லாட்டி டார்க் ப்ளூ டார்க் பர்பிள் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்பிட்வீன் ஒயிட் வச்சுக்கிடலாம், இல்லாட்டி பிங்க் வித் பர்பிள் இது மாதிரி வேறு கலர் காம்பினேஷன்ஸ் நீங்கள் பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துணியில் தொடச்சிட்டு லோட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ளாருக்கு நம்ம ஃப்ளாட்டாக ஒவ்வொரு பெட்டலுக்கு சைட்லேயும் ஃப்ளாட்டாக ப்ரஷ்ஷை வச்சுட்டு 1-2 ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்தோம்னா அது ஒரு பெட்டல் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆயிரும். அந்த ஒரு கோடுக்கு 2 பக்கமும் நீங்கள் ட்ரையாக ரொம்ப பெயிண்ட்டும் எடுக்க தேவையில்லை, கொஞ்சம் ட்ரையாக வச்சு பெட்டல்ஸ் மாதிரி 2-3 ஸ்ட்ரோக்கு கொடுத்தீங்கன்னா அது ஒரு பெட்டல் மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் போட்டு பழகுனீங்கன்னா ஃப்ரீ ஹேண்டில் உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லலாம் ஃப்ரீ ஹேண்டில் நமக்கு பெரிய ஃப்ளார்ஸ் இந்த மாதிரி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ளூ கலரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃப்ளார் ரொம்ப பிளெயினாக இருக்குது. இதுக்கு கார்னர்ஸை லைட்டாக ஒயிட் வச்சு நம்ம ஃபியூ ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்க போகிறோம், கொஞ்சம் ஷேடடாக காட்டுறதுக்கு. ரொம்ப கம்மியாக பெயிண்ட் எடுத்து லைட்டாக கொடுக்கணும். சென்டரில் டார்க்காக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கிடணும். ஒயிட்டை வச்சுட்டு இப்போ இது ஒரு ஃப்ளார் நமக்கு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு பண்ணியாச்சு. சென்டரில் நமக்கு இன்னும் டார்க்காக வேணும்னா நம்ம திருப்பி ப்ளூவை வச்சு சென்டர்லேருந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ப்ரஷ்ஷில் பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். இந்த 3வது ஃப்ளாரல் பேட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு அந்த கோடை சுற்றியும் ஒரு ரவுண்டட் பெட்டலாக நம்ம போட போகிறோம். அந்த கோடு சென்டரில் இருக்க மாதிரி நினச்சிட்டு நம்ம ரவுண்டடாக கொஞ்சம் அந்த ஃப்ளாட் ப்ரஷ்ஷை கர்வ் பண்ணி கொண்டு போய் அப்படியே ஃபில் பண்ணிடுறோம். இது நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளவர் பெயிண்ட் பண்ணோம்ல அதே மாதிரி ஃப்ளாட்டாக ப்ரஷ்ஷை வைக்காமல் கொஞ்சம் வேர்ட்டிக்கலாக வச்சு நம்ம அப்படியே ஃபில் பண்ணிகிட்டே வரோம். இந்த ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு பண்ணுறப்ப நம்ம பெரிய ஃப்ளவர்ஸ் எல்லாம் பெட்டல்ஸை ஈஸியாக பெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போது இது பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு இதுக்கு கொஞ்சமாக ஒவ்வொரு பெட்டல்ஸுக்கும் கார்னர்ஸில் ஒரு ஹைலைட் மாதிரி ஒயிட் கலரை வச்சு நம்ம ஒவ்வொரு பெட்டலுக்கும் ஒரே ஒரு சைடில் மட்டும் ஒயிட்டை வச்சு நம்ம ஹைலைட் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஏன்னா இது ரொம்ப பிளெயினாக இருக்கனால கொஞ்சம் இன்னொரு கலர் கொடுத்தா தான் அது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு சென்டரில் போலன் பார்ட்டு பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் கோல்டன் எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். சென்டரில் எல்லாத்துலேயும் ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம பிளாக் கலரை ஃபில் பண்ண போகிறோம்.
இந்த கலர்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கீழே ஃபஸ்ட்டு லேயர் நம்ம போட்டிருக்கிறது காஞ்ச பிறகு நீங்கள் இந்த எல்லோ கலர் பிளாக் கலர்லாம் கொடுங்க. சம்டைம்ஸ் கீழே இருக்க பெயிண்ட் வெட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லோவோடு சேர்ந்து பிங்க்கும் கலந்துரும். அதுக்காக அந்த லேயர் வந்து ஃபாஸ்ட்டாக காஞ்சிரும். காஞ்ச பிறகு நீங்கள் அடுத்தடுத்த கலர்ஸை கொடுக்கலாம். இப்போ ஒயிட் வச்சு ஹைலைட் கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டெம் போட்டு லீஃப் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் எனி டார்க்கர் ஷேட் ஆஃப் க்ரீன் யூஸ் பண்ணலாம். டார்க் க்ரீன் இல்லாட்டி சாப் க்ரீன் இது மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் கொடுத்து ரெண்டு பக்கமும் இல்லாட்டி ஒரு சைடு வந்து லீஃப் கொடுத்து நம்ம முடிக்க போகிறோம். லீஃப் ரவுண்ட் ப்ரஷ்லேயும் கொடுக்கலாம், இல்லாட்டி ஃப்ளாட் ப்ரஷ்லேயும் கொடுக்கலாம். சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் கொடுக்கணும்னா அது ஒன் ஸ்ட்ரோக் மாதிரி பண்ணணும். நான் ஜஸ்ட்டு வந்து சும்மா பெயிண்ட் அப்ளை பண்ணி கலர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நம்ம இந்த இதை மாஸ்டர் பண்ணால் தான் இதை வச்சு நம்ம எப்படி ஒரு ஃப்ளாரல் காம்போசிஷன் பண்ண முடியும். ஒரு 3-4 ஃப்ளவர்ஸ் வச்சு எப்படி ஒரு லீஃபெல்லாம் இன்சர்ட் பண்ணி ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ண முடியும்னு நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்லாம். நான் இந்த லீவ்ஸுக்கு கொஞ்சமாக கார்னர்ஸில் மட்டும் எல்லோ கலர் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். நீங்கள் இதை பார்த்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.